மாதா தொலைக்காட்சி அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். கடினமான செயலின் சரியான பெயர்தான் சாதனை, சாதனையின் தவறான விளக்கம்தான் கடினம் என்ற இந்த சிந்தனையுடன் இன்றைய வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பர்களை, மாதா தொலைக்காட்சியில் பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாள்தோறும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்துக் கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் குறித்தும், நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். அந்த வகையில் இந்த வாரமும் உங்களுடைய கடித கருத்துக்களை கலந்து ஆலோசித்து உங்களோடு இணைந்து உரையாடுவதற்கு இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகிறந்திருக்கும் நம் பாசத்திற்குரிய அன்பு தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம். வணக்கம் ஜோஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிற ஃபாதர், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? நல்லா இருக்கேன், நல்லா போயிட்டுருக்கு. சிறப்பு ஃபாதர். மீண்டும் வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இன்றைக்கி இந்திய திருநாட்டினுடைய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும். நம்ம நாடு குடியாட்சி, மக்களாட்சியினுடைய நாடாக இன்றைய நாளில் 1950 கண்டிப்பாக மிக வலிமையான ஒரு குடியரசு நாடு. இன்றைக்கி உலகத்தில் மிகப்பெரிய மக்களாட்சியை இன்னும் நடத்தி கொண்டு இருக்கின்ற மிகச்சிறப்பான ஒரு வலிமையான ஆட்சி நம்ம ஊரில் நடந்து கொண்டு இருக்கிறது. அது இன்னும் சிறப்பாக நடக்கணும்னா இது யாரோ ஒருத்தவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா ஏமாந்து போயிடும். கண்டிப்பாக இது மக்களாகிய நமது கரங்களில் தான் இருக்கிறது என்பதை மக்கள் ஒவ்வொரு நாளும், ஏற்கனவே இருந்தவங்களும் சரி, இளம் தலைமுறையினர் இதை குறித்து இன்னும் அதிகமாக யோசித்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபாதர், நிச்சயம். ஏன்னா நம்முடைய குடியரசு தினம் அப்படிங்கிறது வெறுமனே ஒரு வெற்று திருவிழாவை, நம்ம கடந்த வாரம் பொங்கல் கூட அப்படி தான் சொன்னது, வெறும் ஒரு சடங்கு முறையாக இல்லாமல் அது நம்முடைய உணர்வுபூர்வமாக மாற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டம் நிறுவப்பட்ட ஒரு நாள். அப்போ அரசியலமைப்பு சட்டம் சொல்லக்கூடியது அனைவரும் சட்டத்திற்கு முன் சமம், இந்த நாட்டில் மதசார்பற்ற ஒரு நாடு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் நம்ம கொடுத்துருக்கூடிய மிகப்பெரிய விஷயங்கள். இதெல்லாம் நம்ம வெறும் பேச்சு வழக்கில் மட்டும் கேட்டுட்டு இருந்துடாமல் இதை வாழ்வாக்குவதற்கு நம்முடைய பங்களிப்பும் உண்டு அப்படிங்கிறது அந்த நாள் நமக்கு. அதனால தான் நம்ம மாதா தொலைக்காட்சி அதை குறித்த தினந்தோறும் ஒரு 3-4 நிமிடம் 5 நிமிடம் இந்தியனாகிய நாம் என்ற ஒரு நிகழ்ச்சியிலே அந்த அரசியலமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய ராஜாமணி அவர்கள் அவர் இந்த என்ன சொல்கிறது, இந்த அட்வொகேட் அந்த படிப்பை பிஎல் எம்எல் அதுக்கடுத்து அதோட டாக்டரேட் எம்எல்லும் டாக்டரேட் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் லண்டனில் படித்தவங்க. அவன் பேரிஸ்டர், அங்கே படித்தவங்க. அதனால் மிக ஆழ்ந்த அனுபவம், அறிவும் உடையவர், ஞானமும் உடையவர். அதனால் மக்கள் இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன, அது என்ன கூறுகள் இருக்கிறது, மக்களுடைய பிரதிநிதித்துவம் எப்படியெல்லாம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் நம்ம ஏன் அங்கே அறிஞர் அம்பேத்கருடைய படத்தை அங்கே போட்டிருக்கிறோம்னா அந்த அரசியலமைப்பு சட்டத்தை வரையறுத்தவர் அவர் தான். அதனால தான் அவர் படத்தை அதற்கு ஒரு சில ஆட்கள்லாம் ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு காரியம்தான். அது அவங்களாம் ஒரு பெரிய ஆளுமை, ஒரு உலகளாவிய இந்த பூமி உருண்டையில் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு இது இருக்குது. ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கென்று ஒரு தனி ஒரு பெரிய அதை உருவாக்கி கொடுத்தவர் அவர் அதனால் ஒரு சின்ன சின்ன வட்டங்களில் கொண்டு போய் அவங்களெல்லாம் நிப்பாட்டிக்கிட்டு மகாத்மா காந்தியை இல்லை இல்லை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், கப்பலோட்டிய தமிழர், இவங்கெல்லாம் எல்லா வட்டத்திற்கும் கடந்தவர்கள், அப்பாற்பட்டவர்கள். அவங்களாம் இந்த தேசத்தினுடைய, இந்த உலகத்தினுடைய மாபெரும் ஆளுமைகள். ஒவ்வொருத்தரும் அவ்வளோ உழைச்சிருக்கிறாங்க, அவ்வளோ பங்களிப்பு செஞ்சுருக்கிறாங்க, வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு கொண்டு போய் சின்ன சின்ன வட்டங்களை நிப்பாட்டிக்கிட்டு இது அடையாளப்படுத்துவது என்பது அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்தியல் இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான, நான் யாருடைய இதையும் நான் புண்படுத்துவதற்கோ அதை எதிரானதோ நான் சொல்ல வரவில்லை. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இப்படிப்பட்ட மகான்களை கொண்டு போய் ஏதாவது ஒரு வட்டத்தில் போய் நிப்பாட்டிக்கிட்டு அவர்களுக்குரிய ஒரு உயர்ந்திய, ரொம்ப உயரமாக இருக்கிறவங்கள கொண்டு போய் நம்ம ஒரு ஆமாம் அவங்க, ஆனால் நம்ம பெருமைப்பட்டுக்கணும். ஆனால் நம்ம இந்தியர்கள், நம்ம நாட்டை சார்ந்தவர்கள், நம்ம கூட இருக்கிற நம்ம பெருமையாக நினைத்து கொள்ள வேண்டுமே ஒழிய அவங்கள போய் சின்ன சின்ன கட்டங்களுக்குள் வட்டங்களுக்குள் அமைப்பது அது நியாயமில்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்படி பார்த்து இது அவங்கள சார்ந்தவங்க, இவங்கள சார்ந்தவங்க, இவங்களே சொல்கிறீங்க, அவங்களே சொல்கிறீங்க, அது கொஞ்சம் வேதனையாக தான் இருக்கிறது. எனக்கு வருத்தமாகவும் இருக்கிறது.
அவங்களாம் அவ்வளோ பெரிய மகான்கள். கண்டிப்பாக ஃபாதர், பெரிய பெரிய தலைவர்கள். நிச்சயமாக உங்களோடு சேர்ந்து ஒத்த கருத்து எனக்கும் அதே கருத்து இருக்குது. அதுபோல் நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கும் நிச்சயமாக அவர்கள் பெரிய தலைவர்கள், அவர்களது சிறிய வட்டத்துக்குள் சுருக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்து இதெல்லாம் இன்னும் வலுப்படணும்னா இது இன்னும் மக்களிடையே நிறையா சென்று சேர வேண்டும். ஆமாம். ஸோ அது இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி வேலை ஒரு சில விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால தான் பாருங்களேன், 2000, 3000, 4000, 5000 வருஷத்துக்கு முன்னாடி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது தான் அறிவு. என்ன அழகான இவங்களாம் சொல்கிறாங்க. அது வந்து அவருடைய மெய்ப்பொருள் என்ன, அவர் யார், எவர், எப்படிப்பட்டவர், என்ன மாதிரியான உயர்ந்த தத்துவங்களை, வாழ்க்கை யதார்த்தங்களை வந்து அவங்களாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கணும் விட்டுட்டு இவங்க யார், எந்த ஊர், எந்த ஏரியா, யாரை சார்ந்தவர்கள், எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள், எந்த இனத்தை சார்ந்தவர்கள், எந்த மொழியை சார்ந்தவர்கள், அப்படிலாம் எதுவுமே அவங்கள கொண்டு கட்டம் கட்டக்கூடாது. கண்டிப்பாக நிச்சயமாக மக்கள் அதை உணர்ந்து கொள்வார்கள். ஸோ அந்த குடியரசு தின நாள் மீண்டும் மீண்டும் நமக்கு நினைவுறுத்துவது, இந்த குடியரசு அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னும் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் காக்கப்பட வேண்டும் அப்படின்னா அது நம்ம ஒவ்வொருவரின் கரங்களில் தான் இருக்கின்றது அப்படிங்கிற நாள் உணர்த்தி இருக்குது. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியோட அப்படியே கரங்களிலும் இருக்கிறது, விரல் நுனியிலும் இருக்கிறது. நிச்சயமாக. ஸோ சிறப்பாக சொன்னீங்க, ஒரு விரல் புரட்சி. ஓகேங்க ஃபாதர், இன்றைக்கி அப்படி நம்ம கடிதங்களுக்கு நாம் போகலாம். ஸோ இன்றைக்கான முதல் கடிதம் என்னென்னா, நமக்கு வாட்ஸ்அப் வாயிலாக குறுஞ்செய்தியாக வந்தது ஃபாதர். ஸோ எங்கே இருந்து அப்படின்னா, டொரண்டோ கனடாவில் இருந்து தேவி, நீங்கள் பாசமாக அழைக்கக்கூடிய தேவி அண்ணி அவங்ககிட்ட. தேவி அண்ணி அவர்கள். ஸோ ஃபாதர், மாதா குடும்பத்துக்கு என் பொங்கல் விழா வாழ்த்துக்கள். பொங்கலோ நிகழ்ச்சி பார்த்தேன், அருமை. பொங்கல் விழா கொண்டாட்டம் மிக சிறப்பாக இருந்தது. தமிழ் மரபுப்படி உடை அணிந்து அழகான கோலத்துடன் பொங்கலுடன் ஆரம்பித்த விழா பல சிறப்பு நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்றது. விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதல் நிகழ்ச்சியாக நடைபெற்ற விவசாயம் பற்றிய நடனம் அழகாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருந்தது. நேரே நடத்தல், கரும்பு கடத்தல், பாத்திலில் நீர் நிரப்பல், பலூன் உடைத்தல், பானை உடைத்தல், கயிறு இழுத்தல் என்று பல விளையாட்டுகள் வித்தியாசமான சிந்தனையுடன் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. எனக்கு மிகவும் பிடித்தது. தமிழ் மரபுப்படி பறையுடன் நடனம் குருக்களும் பங்கு பற்றியது மிக சிறப்பாக இருந்தது. ப்ளீஸ் கிவ் மை விஷஸ் டு ஆல் த ஃபாதர்ஸ். ஆல்சோ லெட் சிஸ்டர் ஜான்சி நோ தட் இட் வாஸ் அ லவ்லி டு see her laugh again. In a long time this was the program I watched with laughter. தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ரொம்ப நன்றிங்க அண்ணி. சின்னராசா அண்ணனுடைய துணைவியார், அவங்களெல்லாம் மாதா தொலைக்காட்சி இருக்குமளவும் இந்த உலகில் இருக்கவும் யாரும் அவங்களெல்லாம் மறக்க மாட்டாங்க, மறக்க முடியாது. அந்தளவுக்கு மாதா தொலைக்காட்சிக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்கள். டொராண்டோவில் மட்டுமல்ல, மற்ற ஐரோப்பிய நாடுகளில் நாம் கால் ஊற்றுவதற்கும் அவர்கள் ரொம்ப வழித்துணை பக்கபலமாக இருந்திருக்கிறாங்க. பாருங்கள், இவங்க அதாவது இந்த பொங்கல் விழா நாட்டில் ஏறக்குறைய ஒரு வாரம் இல்லைங்களா, அந்த ஒரு வாரம் வந்து நமது தமிழகத்தை சார்ந்த, தமிழ்நாட்டை சார்ந்த, தமிழ் கலாச்சாரத்தை சார்ந்த, தமிழ் மண்ணை சார்ந்த பல்வேறு சின்ன சின்ன நிகழ்வுகள், ஒரு சில கலை நிகழ்ச்சிகள், குழந்தைகள் இவங்களெல்லாம், கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் இவங்களாம் வந்து வச்சு மாதா தொலைக்காட்சியில் அதை ஒரு நம்ம அதற்கான கிராமிய இசை, கிராமிய பாடல்கள், கிராமிய நடனங்கள், இதெல்லாம் வந்து நம்ம கலாச்சாரத்தை சார்ந்தது இல்லையா, மண்ணை சார்ந்தது. இதை தான் நம்ம வந்து மாதா தொலைக்காட்சியில் வந்து அதையும் வந்து ஒரு சொல்லுவாங்க, ஐயோ பைபிளை பற்றி ஒன்றும் சொல்லலை, அதில் பைபிளை பற்றி ஒன்றும் இல்லை, இயேசுவை பற்றி சொல்லலை. இயேசுவை பற்றி தான் நம்ம எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லையா. இயேசுவை பற்றி, இயேசுவும் ஒரு கலாச்சாரத்தை குறித்து தானே, ஒரு கலாச்சாரத்திலிருந்து தானே வந்தார். அவர் வந்து யூத கலாச்சாரத்தை சார்ந்த, அந்த யூத கலாச்சாரத்தில் இந்த பல விஷயங்களை வந்து அவங்க மக்களுக்கு எடுத்து சொன்னார். அதன் வாழ்வியல் அடிப்படையில் தான் இறைவார்த்தை, இறையாட்சிக்குரிய விளிமைகளை சொன்னார். இன்றைக்கு வந்து நம்ம கலாச்சாரத்தை நம்ம தான் வந்து இப்போ தமிழர் கலாச்சாரத்தை பற்றி வந்து நம்ம தான் பாதுகாக்கணும். தமிழ் மொழியாக இருக்கட்டும், தமிழ் கலாச்சாரமாக இருக்கட்டும், தமிழ் நம்முடைய பாரம்பரியமாக இருக்கட்டும், அதற்குரிய நிகழ்த்து கலைகளாக இருக்கட்டும், எது நமது பாரம்பரிய உடையாக இருக்கட்டும், இதை வந்து நம்ம அப்படி பார்க்கணுமே ஒழிய ஒவ்வொன்றிலையும் போய் நம்ம வந்து அதற்கென்று மதச்சாயத்தை கொடுத்து அதை வந்து வேறு மாதிரி அதை பார்க்க, அப்படி தான் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பொங்கல் யாருடைய விழா, அது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்ததா? கண்டிப்பாக கிடையாது. அதை வந்து அப்படி யோசித்து அது ஒரு தமிழ் இனத்தை சார்ந்த ஒரு கலாச்சார விழா, நன்றியின் விழா. கடவுளுக்கும் இயற்கைக்கும் அதை சார்ந்த விவசாயத்தை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் வந்து நன்றி சொல்கின்ற ஒரு நன்றியின் விழா. அதை ஒட்டி பல விழாக்களை வந்து அப்படியே ஒன்று சேர்ந்து அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் முழுக்க அது நன்றியின் விழா. கண்டிப்பாக அவ்வளோதான். அதை வந்து நம்ம அப்படி தான் பார்க்கணும். நிச்சயம். அதை போய் நம்ம வேறு மாதிரி வந்து இன்டர்பிரேட் பண்ணணும். ஒரு காலத்தில் அது பண்ணியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க.
இன்னும் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இன்னும் நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா என்றைக்கு தான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறோம். நமது பார்வைகள் எல்லாம் விசாலமாக போகிறது. நமது பார்வை இன்னைக்கு நமது சிந்தனையில் எப்பொழுது மாறப்போகிறது. இந்த தமிழை நான் போற்றுவதனால் ஏன்னா ஏன் அந்த காலத்து மிஷினரிகள் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கும் போது தமிழை வந்து ஏன் தூக்கி பிடித்தார்கள்? கண்டிப்பாக அதனுடைய இருக்கிற மகத்துவம் எல்லாம் அதை உணர்ந்து அது என்ன அருமையான ஒரு மொழியாக இருக்குது. தமிழ் கற்று அதன் வழியாக இறையாட்சியுடைய விளிமியங்கள் எடுத்து சொன்னார்கள். அது ஓகே. ஆனால் அதற்கு ஒரு மொழியை அவ்வளோ தூரத்துக்கு ஊன்றி படித்து அந்த மொழிக்கென்று நிறைய என்ன சொல்கிறது பங்களிப்பு செய்யணும்னு தேவையில்லையே. அந்த மொழியில் பல்வேறு இலக்கியங்கள் இலக்கணங்கள் வந்து எழுதணும், இது பண்ணணும், அதை வந்து வளர்த்தெடுக்கணுன்றது அவங்களுக்கு. மொழியாக படித்தோம், விஷயத்தை பிடிச்சோம், போகணுன்னு இருக்க வேண்டியதானே. ஏன் அதை வளர்த்தார்கள்? கண்டிப்பாக அதை நம்ம யோசிக்கணும் இல்லையா? அதனால் அன்புக்குரிய நீதியங்களே, நமது பார்வைகளை விசாலமாக்குவோம். இன்னும் குதிரைக்கு கடிவாளம் போட்டது மாதிரியே நம்ம பார்க்கக்கூடாது. கண்டிப்பாக நாம் தமிழர், அதை நாம் முதலில் நாம் ஒற்றுக்கொள்ள வேண்டும். தமிழ் எனது தாய்மொழி, தமிழ்நாடு எனது தாய்நாடு, தமிழ் எனது கலாச்சாரம், தமிழ் தான் என்னுடைய அடையாளம். நிச்சயமாக அதை நம்ம முதல்ல வந்து நம்ம உறுதிப்படுத்துவோம். பிறகு நமது நம்பிக்கை ஆண்டவர் இயேசு, அன்னை மரியாள், நற்கருணை, திருச்சபை, இது நமது நம்பிக்கையை சார்ந்த விஷயங்கள். இது என்னுடைய இப்போ ரெண்டு கண்கள். இதை தூக்கி கீழே வச்சுட்டு அதை தூக்கி மேலே வைங்க, இல்லை அதை தூக்கி மேலே வச்சுட்டு தூக்கி கீழே வைங்க நான் சொல்லுவேன். இரண்டும் நமது 2 கண்களை போன்றது. இரண்டும் நமது அடையாளங்கள். ஒன்று நான் பிறந்த மண்ணிற்கான இனத்திற்கான ஒரு அடையாளம், இன்னொன்று என் நம்பிக்கைக்கான ஒரு அடையாளம். இது ரெண்டுமே வந்து நமக்கு தேவைதான். ரெண்டையும் ஒன்று போட்டு மிக்ஸ் பண்ணி குழப்ப வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அது தேவையில்லை. குழப்பாமல் வந்து ரெண்டையும் தனித்தனியாக வைத்து பார்க்க வேண்டும். கண்டிப்பாக ஒரு குழப்படி இல்லாமல் ஒரே ஒரு தெளிவான விஷயம் என்னென்னா, பொங்கல் என்பது எந்த ஒரு மதத்தையோ இந்த சமயத்தையோ சார்ந்த ஒரு திருவிழா கிடையவே கிடையாது. அது வந்து தமிழ் மண்ணுக்கான, தமிழர்களுக்கான அவங்கவுங்க நம்பிக்கையின் அடிப்படையில் பொங்கலை கொண்டாடுறாங்க. கண்டிப்பாக அவங்க அந்தந்த நம்பிக்கையை சார்ந்தவங்க அவங்களோட நம்பிக்கையின் அடிப்படையில் அதை கொண்டாடுறாங்க. கண்டிப்பாக. ஆனால் எல்லாரும் கொண்டாட வேண்டும். கண்டிப்பாக அந்த சடங்கு முறைகள் மட்டும்தான் அந்தந்த மதத்தின் நம்பிக்கையின்படி வேறுபடுமே தவிர, ஒரு வீட்டில் ஒரு இறக்கச் சடங்கு இறந்து போயிடுறாங்க, இல்லை ஒரு திருமணம் நடக்குது, ஒரு காதணி விழா நடக்குது, ஏதோ ஒரு விழா நடக்குது, எல்லார் வீட்லேயும் அந்த விழா நடத்தத்தானே செய்யணும். திருமணம் நடத்துகிறோம், காதணி விழா நடக்குது, எல்லாமே நடத்துகிறோம். ஆனால் அந்த விழா ஒன்று, ஆனால் விழா ஒன்று தான். அந்தந்த நம்பிக்கையின் அடிப்படையில் விழானுடைய இதெல்லாம் மாறுது. அதற்காக அந்த விழா இது இவங்க தான் நடத்துவாங்க, இவங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? வாய்ப்பே இல்லை, கிடையாது. அப்படிதான் புரிச்சு. கண்டிப்பாக, நிச்சயமாக. ஸோ அதனால் அன்றைக்கி வந்து குடியரசு தினத்துக்குள்ளே வந்தாலும் இன்னும் நம்ம பொங்கலோடைய வைப்பிலேருந்து நம்ம வெளியே வரதையும் நம்ம சொல்ல, மக்களுக்கு நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம சொல்லித்தான் ஆக வேண்டும். நிச்சயமாக. அதெல்லாம் எங்கு பிறப்பினும் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம உலகின் எந்த மூலை முடுக்கல் நம்ம தமிழராக இருந்தாலும் பொங்கல் விழாவை கொண்டாடுவது நம்முடைய தலையாய ஒரு கடமை. நம்ம வந்து ஒரு பெருமையோடய அதை என்ன பண்ணலாம், சொல்லிக்கலாம். ஸோ சிறப்பு ஃபாதர் அக்காவுக்கு நம்ம அன்றைக்கி நன்றி சொல்லிக்கலாம். கண்டிப்பாக சகோதரிக்கு இந்த மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப அருமையான அழகானது ஒரு கடிதம். தொடர்ந்து நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் நீங்கள் அப்பப்போ எங்கள் ஃபோனில் சொல்வீங்க. இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புறது எங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. நல்ல நலத்தோடும் வளத்தோடும் வாழ எங்களுக்கு ஜெபங்களும் ஆசிரும். காட் பிளஸ் யூ. ஓகே ஃபாதர், அப்படியே அடுத்த கடிதத்துக்குள்ளே போயிடலாம் ஃபாதர். அடுத்த கடிதம் வந்து திசையின் விலையிலிருந்து ஈஸ்டர்லின் அப்படிங்கிறவங்க. ஈஸ்டர்லின், வெரி குட். இந்தியா எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஈஸ்டர்லின். இயேசு வாழ்க, உம் நாமம் வாழ்க, கன்னி மரியே வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஊடக வளர்ச்சி ஒன்றை மட்டுமே உயிர் மூச்சாக கொண்டு அயல் நாடுகளுக்கும் ஆன்மீக பயணம் மேற்கொண்டு அதன் மூலம் மாதா ஊடகத்தை மென்மேலும் மெருகேற்றி எங்கள் ஆன்மாவிற்கு எந்நாளும் அருள் ஒளியூட்டும் அன்பு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களுக்கு வணக்கங்கள், நன்றிகள். நன்றி ஃபாதர். இது மாதா தொலைக்காட்சிக்கு நான் எழுதும் 7வது காதல் கடிதம். ஃபாதர், இது எனக்கு கிடைத்த ஒரு மகா பாக்கியம். ஆன்மாக்களை பரிசுத்தமாக்கவே பாரினில் வந்த மாதா தொலைக்காட்சிக்கு 11ஆம் ஆண்டு பிறந்தநாள் வாழ்த்து கவிதை. 7 எங்கள் வீடு தேடி வந்த விண்ணக சொத்து நீ, கத்தோலிக்க திருச்சபையை கண்ணின் மணி போல பாதுகாக்கும் கன்னிமரி ஊடகம் நீ, ஆன்மாவை ஜொலிக்க வைக்கும் உன் சேவை உலை உயர்ந்த ஆபரணங்களை விட அழகானது. காணா ஒரு புதுமைக்கு காரணமான கன்னிமரியாள் இன்று உன்னை காண்பவருக்கு புதுமைகள் பல புரிகிறார். இது என் அனுபவ உண்மை. உன்னை கண்டு வாழ்ந்த நாளெல்லாம் அமிர்தம் உண்டு வாழ்ந்த நாளே. என்ன விலை கொடுத்தாலும் கடவுளுக்கு சேவை செய்யும் உனக்கு ஈடில்லை. கரைபடியா உள்ளம் கரைபுரண்டு ஓடும் மகிழ்ச்சி வெள்ளம். உன்னை கண்டு நாளும் பெற்றோம். உன் பெயருக்குள்ளே காந்தம் வைத்தாய். உன்னை காண்பவர்களின் இதயத்தை கனிய வைத்தாய். எங்களின் குறை தீர்க்க வந்த உன்னில் குறை என்று எதுவும் இல்லை.
ஆராதனையில் பரிசுத்தத்தையும் பரவசத்தையும் தூண்டி இதய துடிப்பையும் இறைவனுக்காய் துடிக்க வைத்தாய். நம்பிக்கையோடு மன்றாடுவோருக்கு உன் ஊடக வழி வந்து நலம் கொடுக்கும் நற்கருணை ஆண்டவர். பாவியாகி எங்களுக்கு கிடைத்த பெரும் பாக்கியமே. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, உன்னை கண்டு அதன்படி வாழ்வோருக்கு நிச்சயம் உண்டு நிலை வாழ்வு. வாழ்வளிக்கும் உணவாய் நீ எங்கள் வாசல் தேடி வந்ததால் வருத்தங்கள் எங்களுக்கு வந்ததே இல்லை. உன்னில் எங்கள் மனம் பறிபோனதால் மாசற்றவர்களாய் மாறிப்போனோம். விலை மதிப்பில்லா புதையலாய் நீ வந்தாய், நிச்சயம் இது நாங்கள் செய்த புண்ணியமே. உன்னை காண காண எங்களில் இருந்த சோகம் இப்போது கொஞ்சம் கூட அது இல்லை. பயம் அது பஞ்சாய் எங்களை விட்டு பறந்து விட்டது. வெறுப்பு உன்னை கண்டு அதை வெற்றி கொண்டோம். பாவ சிந்தனைகளை மாறச் செய்தாய், பாசமுள்ளவர்களாய் வாழ வைத்தாய். எங்கள் வீட்டு வாசல் தேடி வந்து விண்ணக வாசல் முகவரி கற்றுத்தந்தாய். உன் மூலம் மாதா எங்கள் இல்லங்களில் மட்டுமல்ல இதயங்களிலும் தங்கிவிட்டார். உன்னை கண்டு இறை வார்த்தைகளை கற்றோம், இறைவனை நேசித்தோம், இறைவனை நேசித்த புனிதர்களை அறிந்தோம். இன்னும் பல பல புரிதல்கள் பெற்று புனித வாழ்வு வாழ்கிறோம் உன்னால். இல்லம் வந்து உன்னை கண்டுகளித்து இதய தூய்மை பெற்றோம். இனி இப்பொழுதே நாங்கள் இறப்பினும் நிச்சயமாய் நிலைவாழ்வை பெற்று மகிழ்வோம் என்ற அசரா நம்பிக்கை தந்தாய். மொத்தத்தில் வெறுமையாய் இருந்த எங்கள் இதயத்தை வெகு அருமையாய் மாற்றிவிட்டாய். ஆன்மாவை பரிசுத்தமாக்கவே நீ பாரினில் வந்தாய். உன் பரிசுத்த சேவை பல்லாயிரம் ஆண்டுகள் தாண்டியும் தொடர வாழ்த்தும் அன்பு நெஞ்சம். இவள் உங்கள் சகோதரி மாதா தொலைக்காட்சியின் ரசிகை, ஈஸ்டர்லின், திசையன்விளை, திருநெல்வேலி மாவட்டம். அழகா வண்ண வண்ண கடிதங்களா எழுத்துக்களால். ஆமாம், அவங்க எப்போவுமே கலர் பென்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. என்ன சொல்ல முடியும், நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல. இல்லை, எனக்கு இந்த மாதிரி கடிதங்கள், நம்முடைய கவிதைகள் வரும்போது ஃபாதர், காதல் கடிதம் வாசித்த ஒரு எஃபெக்ட் அவங்க ஸ்டார்டிங்காக தான் சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. மாதா தொலைக்காட்சிக்கு நான் எழுதும் 7வது காதல் கடிதம் அப்படின்னு சொல்லி. ஸோ ரொம்ப 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 மாதா தொலைக்காட்சி எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்கங்கிறது அவங்களுடைய வரிகள் சொல்லியிருக்குது. நேசிக்கிறாங்க, சுவாசிக்கிறாங்க, மாதா தொலைக்காட்சியை சுவாசிக்கிறாங்க. அப்படி தான் நான் சொல்லுவேன். எனக்கு அப்படி தான் படுது. ஏன்னா அந்த ஒவ்வொரு காரியத்தையும் வந்து அப்படியே முழுக்க உள்வாங்கி அப்படியே லயிச்சு போயிட்டாங்க. எந்த அளவுக்குனா வந்து இந்த ஒரு சில இடங்களில் எனக்கு இதோட எனக்கு செத்தா கூட எனக்கு சந்தோஷம் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. அது வந்து ஒரு அப்படி சொல்லாதீங்கன்னு வாயில் அடிப்பாங்க. அப்படி சொல்லாத வேணாம், இல்லை அந்தளவுக்கு நான் நிறைவாகி விட்டேன். இப்போ பொதுவாக யாருக்குமே வந்து இந்த உலகத்தில் சாகணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருந்தால் நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தான் எல்லாருக்குமே தோணும். ஏன்னா ஒரு தடவை போயிடுச்சுன்னா அந்த திருப்பி அந்த உயிர் வராது. ஆனால் ஒரு முழுமையை அடைந்த பிறகு, அந்த ஒரு நிறைவு அடைந்த பிறகு அது தோணும், போதும் இந்த உலகத்தில் இருந்தது போதும் அப்படின்னு தோணும். அந்த தோன்றுவது என்பது அது ஞானத்தினுடைய அது உச்சக்கட்டம், அதான் ஃபுல்னஸ். ஸோ அந்த ஒரு நிலையில், அந்த ஒரு லைஃப்பில் இருந்து சகோதரி இந்த கவிதை எழுதியிருப்பது என்ன சொல்வது, அவங்க தான் நம்மளுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதனால் சகோதரி ஈஸ்டர்லின் ரொம்ப அழகான, அதாவது உளப்பூர்வமாக ஆத்மார்த்தமாக நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் சுவாசித்து எழுதியிருக்கிறீர்கள். உங்களது சுவாசத்தை எழுதியிருக்கிறீர்கள். அதுதான் ரொம்ப அப்படி தான் எனக்கு தோணுது. அதனால தான் நான் அந்த ஒரு பாடலை அப்போ எழுதும்போது உயிர் சுவாசமே என் நேசமே என்ன எழுத இந்த வரிகள் வந்து சுவாசம் தானே. நம்ம அந்த ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு சில காரியங்களை நாம் சுவாசிக்கிறோம். அதனால தான் வந்து அந்த காரியங்கள் நம்மில் ஒன்றாக கலந்து விடுகிறது. அப்படி கலந்து போன ஒரு காரியமாக இருக்கிறது மாதா தொலைக்காட்சி உங்களில். அதனால் உங்களுக்கு நான் நன்றி சொல்வதோடு உங்களை போற்றுகிறேன், உங்களை பாராட்டுகிறேன், உங்களுக்கு அர்ச்சிப்பிக்கிறேன். எங்களுக்காக மன்றாடுங்க. கடவுளின் ஆசிரியனால் உங்களோடு. சிறப்பு ஃபாதர், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த கடிதம். அதனை தொடர்ந்து அடுத்ததாக என்னென்னா ஒரு இமெயிலில் வந்த ஒரு கடிதம் ஃபாதர். ஜான் போஸ்கோ அப்படிங்கிறவர் அனுப்பியிருக்கிறாரு. டியர் ஃபாதர், வி த இந்தியன் ப்ரோக்ராம், அதாவது இந்தியராகிய நாம் அந்த ப்ரோக்ராம் பை ஃபாதர் MC ராஜன் இஸ் வெரி யூஸ்ஃபுல் அண்ட் ஓப்பனிங் அவர் மைண்ட். I would like to get the copy of booklet about village or panchayat rules and our rights etc. It will be helpful அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியை பற்றி அதில் ஒரு காப்பி இருந்தால் நான் ஃபாதருக்கு இதை நான் ஃபார்வர்ட் பண்ணேன். ஆக்சுவலாக இவங்களாம் வந்து இப்போ நான் ஒரு தடவை தான் இந்த புக்ஸ் எக்ஸ்போ நடக்குது இல்லைங்களா, சென்னையில் போயிருந்தேன். இதற்கான நிறைய புத்தக அங்காடிகள் அங்கே வந்து வச்சுருந்தாங்க. அரசியல் அமைப்பு சட்டம், கொள்கையியல், நிறைய அருமையான புத்தகங்கள்லாம் நிறையா இருந்தது. அப்படி போய் சர்ச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஃபாதரையும் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இதற்கென்ற ஒரு தனிப்பட்ட விதத்தில் புத்தகம் எழுதியிருக்கிறாரான்னு எனக்கு தெரியல.
அவர் இந்த அரசியல் அமைப்பு சட்ட புத்தகத்தை வாசித்து நிறைய மக்களுக்கு வந்து விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார். எதுவும் வந்து எழுதியிருக்கிறாங்களே, எழுதியிருந்தால் நான் வந்து சொல்கிறேன். மேபி எதிர்காலத்தில் இந்த அவர் சொல்லியிருக்கிற விளக்கங்களை அடிப்படையாக வந்து ஒரு புத்தகமாக வெளியிடலாம். மற்றபடி எனக்கு ஃபாதர்கிட்ட சொல்கிறேன், கிடைத்தா அவங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் இந்த நிகழ்ச்சியை குறித்து நீங்கள் இப்படி ஒரு சிறப்பான ஒரு எழுதியிருப்பது எனக்கு ரொம்ப பெருமையாக, அதாவது இந்த அளவுக்கு உங்களை எல்லாம் சென்றடைந்திருக்கு. ஏன்னா அதுதான் எங்களுடைய நோக்கம், மக்களுக்கு உண்மையான விளக்கங்கள் சென்றாக வேண்டும், அதுதான் நோக்கம். அது நடந்து கொண்டிருக்குன்னு நினைக்கின்ற பொழுது நிறைவாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள், ஜெபங்கள். கடவுளின் ஆசிரியர் நாளும் உங்களோடு. ஸோ சிறப்பு ஃபாதர். எனக்கு வந்து ரொம்ப மன நிறைவு தரக்கூடிய அவங்க ஈஸ்டர்லின் அவங்க கடிதமே வந்து இன்றைக்கி ஃபுல் நிகழ்ச்சியை வந்து என்ன பண்ணிச்சுன்னா அப்படியே டேக் ஓவர் பண்ணிக்கிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரொம்ப சிறப்பாகவே அதுபோல் நம்முடைய நிகழ்ச்சிகள் குறித்து வழக்கம் போல் நிறைய நண்பர்கள் நல்ல நல்ல விஷயங்கள் இதெல்லாம் நாங்கள் கற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. குறிப்பாக நம்ம அண்ணி அவர்களுடைய தேவி அண்ணியுடைய கடிதம் எல்லாமே ரொம்ப மன நிறைவாக இருக்குது ஃபாதர். நிறைவாக ஒரு சின்ன ஜபத்தோடு இன்றைக்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். இதயங்களே, மன நிறைவோடு மகிழ்வோடு நான் இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கெடுப்பது எனக்கு மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களது கருத்துக்கள் எங்களை இன்னும் உற்சாகப்படுத்துகிறது, இன்னும் சிறப்பாக செயல்பட எங்களை தூண்டுகிறது என்று தான் நான் சொல்லுவேன். எனவே அப்படிப்பட்ட உங்களது அழகான அற்புதமான பகிர்வுகள் உங்களது சுவாசங்களாக வெளிப்படுகின்ற கடிதங்களுக்கு நான் தொடர்ந்து நாங்கள் தலைவணங்குகிறோம், நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து எழுதுங்கள். மாதா தொலைக்காட்சியை தாங்கிக் கொள்வது நமது கடமை என்பதை உணர்வதோடு மற்றவர்களுக்கும் அந்த கடமையை நீங்கள் உணர்த்தும்படியாக உங்களை அன்போடு நான் வேண்டுகிறேன். கண்களை மூடி மன்றாடுவோம். எங்கள் அன்பை உருவானிய சாண்டவரே, இந்த நாளிலே குறிப்பாக எங்களது தாய் திருநாட்டிற்காக எங்களது நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் இந்த அரசாங்கத்தில் பணி செய்து தலைமை பொறுப்பில் இருக்கின்ற பெரியவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களது நாட்டை நல்ல வழியில் வழி நடத்தவும், நியாயமான காரியங்களை நிறைவேற்றவும், ஏழை எளிய மக்களுக்கான வாழ்வாதாரங்களை மிகச் சிறப்பாக உருவாக்கி கொடுப்பதில் அரசும் அரசை சார்ந்த ஒவ்வொரு நபரும் இதில் தனிப்பட்ட விதத்தில் தங்களை உட்படுத்தி கொள்ள நீரே அவர்களுக்கு வழித்துணையாய் வரும்படியாக கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு ஆண்டவரே, நீரே எங்களுக்கு வழித்துணையாய் வாரும். எங்களையும் எங்கள் தாய் திருநாட்டையும் ஆசீர்வதியும். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கிய தாயே, எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. என்றும் வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர். ஸோ இனி இது எங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக உங்களுக்கும் மனமார்ந்த நன்றி ஃபாதர். நன்றி ஜோஸ். நண்பர்களே, நான் தொடக்கத்தில் கூறியது போல இங்கு பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாள்தோறும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்து கொண்டிருப்பது நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகள் குறித்தும், நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். ஆகவே தொடர்ந்து உங்களுடைய கடித கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்ப மறவாதீர்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in மற்றும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி 850 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6004. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, உங்கள் கடிதங்கள் தந்த மிகப்பெரிய மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் மரியன் மைண்டன் தமிழ்ஜோ மற்றும் அன்பு தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.